வெல்கம் டு ஜிவி ஸ்டார்ஸ். நம்ம இன்றைக்கி அரிசி சுண்டல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றக்கூடாது. புழுங்கல் அரிசி நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து, முழு உளுந்து, அதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம சாதம் வடிக்கிற மாரி தண்ணி வச்சு அந்த அரிசியும் உளுந்தையும் களைஞ்சி போட்டு நல்லா கொதிக்க விட்டு சாதம் எப்படி வடிப்போமோ அதேமாரி வெந்ததுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உப்பு போட்டு ஒரு கொதி விட்டு சாதம் மாரி வடித்து விட்டுருங்க. கஞ்சி நல்லா வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் இப்போ தாளிப்பு செய்வோம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பெருங்காயம், காஞ்ச மிளகாய், கடுகு, கருவேப்பிலை இதை போட்டு தாளிச்சிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த வடித்து வச்சுருக்கீங்கள சுண்டல், அரிசி உளுந்து சுண்டல், அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கடைசியில் தேங்காய் துருவல் அதையும் போட்டு கிளறி விட்டிங்கன்னா அரிசி சுண்டல் ரெடி. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பு உளுந்து உடம்புக்கு நல்லது, அதனால் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கு காலை டிஃபன் இட்லி, தோசை இதேமாதிரி கொடுக்குறத இதேமாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க.